சென்னை தரமணி நேரு நகர் 9வது தெருவில் கழிவுநீர் வடிகால் பணியின் போது குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் முழுவதும் கழிவுநீரில் கலந்து பொதுமக்களுக்கு பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது. இதுகுறித்து அப்பகுதி மேற்கொண்டு வரும் பணியாளர்கள் மற்றும் உதவி செயற்பொறியாளரிடம் நமது செய்தியாளர் லக்ஷ்மணன் பழனி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். பெருநகர சென்னை மாநகராட்சி முழுவதும் கடந்த 7 மாதங்களுக்கு மேலாக கழிவுநீர் வடிகால் பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த பணிகள் ஒரு பக்கம் நடைபெற்று வந்தாலுமே இன்னொரு பக்கம் இந்த பணிகள் முழுவதுமே கிடப்பில் போடப்பட்டு பொதுமக்களுக்கு பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது. அந்த வகையில் நம்ம இருக்கக்கூடிய காட்சியானது சென்னை கொட்டிவாக்கம் நேரு 9வது தெருவில் தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் கடந்த சனிக்கிழமை அன்று பார்த்தோம் என்றால் கழிவுநீர் வடிகால் பணிகளுக்காக பள்ளங்கள் தோண்டப்படும் பொழுது ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் எதிர்பாராத விதமாக குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் முழுவதுமே இந்த கழிவுநீர் கலந்திருப்பதாக பொதுமக்களுக்கு பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டு வருவதாக இங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். இது மட்டுமல்லாமல் இந்த கழிவுநீர் முழுவதுமே ஆங்காங்கே தேங்கி இருப்பதாலும் பொதுமக்களுக்கு பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டு வருவதாக, மேலும் இதனால் நோய் தொற்று பரவும் அபாயம் இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த பகுதி முழுவதுமே பல்வேறு இடங்களில் இந்த போன்ற கழிவுநீர்கள் தேங்கியிருப்பதால் துர்நாற்றம் வீசக்கூடிய பகுதியாகும். அதனை சீர் செய்யும் பணியில் தான் இந்த தூய்மை பணியாளர்கள் மற்றும் பொறியாளர்கள் தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் இந்த தூய்மை பணியாளர்கள் பொறுத்தவரையுமே குடிநீர் அதாவது மெட்ரோ வாட்டர் பணியாளர்கள் மூலமே எந்த அளவிற்கு இந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள், மேலும் இந்த உதவி செயற்பொறியாளர்கள் எந்த அளவுக்கு பணியில் மேற்கொண்டு வருகிறார்கள் என்பது குறித்து அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம். மெட்ரோ வாட்டர் பைப் உடச்சிட்டாங்கண்ணா. அதில் மெட்ரோ வாட்டர் பைப் அட்டன் பண்ண போகிறேன். மெஷர்மெண்ட் எடுத்து சேடல் ஆர்டர் பண்ணி போட போகிறேன். அவ்வளோதாண்ணா. இப்போ எப்படி உடஞ்சது? இது இந்த எர்த் ஒர்க் பண்ண சொல்ல உடைச்சிதுண்ணா. இந்த காவா மேலே இது உடச்சிருக்காங்களே, அதை ஜேசிபி பட்டுச்சு தெரியாது. அவ்வளோதான். இந்த தண்ணி வந்துட்டு தான் இருக்குது. காவா தண்ணி வந்துட்டு ரெகுலராக போயிட்டு தான் இருக்குது. ஹைவே டிபார்ட்மெண்ட்டோட ட்ரெயின் இது. அதில் வந்து சில்ட்டு அடைச்சிருக்கு. அதை க்ளீன் பண்ணி கொடுக்கறதுக்காக ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. அதை இப்போது நம்ம உடச்சிட்டு மேலே ஸ்லாபை உடச்சிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி திரும்ப பழைய மாதிரி போட்டு கொடுத்துருவோம். அதான் ப்ரோ, தண்ணி தேங்காமல் இருக்கிறதுக்காக பண்ணி கொடுக்குறோம். அதான் வேறு எதுவும் இல்லை. இது 3 டேஸாக போயிட்டுருக்கு ப்ரோ. 3 டேஸாக போயிட்டுருக்கு. மெட்ரோ வாட்டர் கொஞ்சம் இஷ்யூ இருக்குது. அதை ரெடி பண்ணிவிட்டு பண்ணி கொடுக்குறோம். அது வேறு லைனில் போயிட்டுருக்கு. இது வந்து ஃப்யூச்சர் பிளான். அந்த பைப் வந்து ஃப்யூச்சருக்கான பைப்பு. இப்போ அது டேமேஜ் ஆனாலும் திரும்ப ரெட்டிஃபை பண்ணி கொடுக்குறோம். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இல்லை, அவங்க இருக்கிறத சொல்லலை. ஆக்சுவலாக பைப் இருக்குன்றது கீழே 2 மீட்டர் கீழே இருக்குன்னாங்க. ஆனால் இப்போ மேலே இருக்குது. அதனால் டேமேஜ் ஆகிடுச்சு. வேறு எதுவும் இல்லை. திரும்ப அது இப்போ ரெட்டிஃபை பண்ணி கொடுத்துட்டு திரும்ப மூடி கொடுத்துருவாங்க. ஒன்றும் பிரச்சனை இருக்காது. எனக்கு இன்னும் ஒரு 2 டேஸில் முடிஞ்சிடும். இந்த பணிகள் முழுவதுமே கடந்த 1 வாரங்களாக மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் விரைவில் முடிக்கப்படுவதற்கான எதிர்பார்ப்புகள் இருப்பதாக இங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்கள் ஒரு கோரிக்கையை வைத்துள்ளனர். இது மட்டுமல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய இந்த உதவி பொறியாளர்கள் மற்றும் பணியாளர்கள் இன்னும் 2 நாட்களில் இந்த பணிகள் விரைந்து முடிக்க வேண்டும் என இங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்களின் கோரிக்கையாகவும் இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் பணியாளர்கள் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு பணிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் இன்னும் 2 நாட்களுக்குள் இந்த பணிகள் முழுவதுமே நிறைவு பெற்று கழிவுநீர்கள் முறையாக செல்வதற்கான வழிகள் ஏற்படுத்தி தர வேண்டும் என பொதுமக்களின் கோரிக்கையாகவும் இருக்கிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்ரமுடன் செய்தியாளர் லக்ஷ்மணன் பழனி, சென்னை.